வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை லபாப்தார் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொட்டி சப்பாத்தி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம். அது எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவுக்கு நம்ம வேக வச்சு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ 3 பூண்டு பெருசாக இருக்கனால நம்ம 3 பூண்டு சேர்த்துருக்கோம். அது கூடவே இஞ்சி ஒரு பெரிய அளவான இஞ்சியை நம்ம தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கேஷ்யூ முந்திரி பருப்பு ஒரு 10 பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய அளவான தக்காளி இந்த மாதிரி 2 கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வேகணும். 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பட்டை இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய அளவான வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வேகிற டைமில் நம்ம வேக வச்சதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஜாரில் நான் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க, அது நமக்கு தேவைப்படும். தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேஷ்யூ எல்லாத்தையுமே ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. அந்த தக்காளியோட தண்ணியிலேயே நல்லா உங்களுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துரும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சது நம்ம கடாயில் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா நமக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நமக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்த ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தனி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ஏன்னா அது நல்லா கலர் கொடுக்குன்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடியெல்லாம் நம்ம சேர்க்கும்போது நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம போடணும், இல்லாட்டி டேஸ்ட்டு மாறிடும் நம்மளுக்கு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த டைம் நம்ம கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ, கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோன்றதை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த டைம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி உப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா நமக்கு கொதிக்குது. இந்த டைம் நம்ம ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டைம் நம்ம கஸ்தூரி மேத்தி இலைகள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து 4 முட்டை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் இப்போ 3 முட்டை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். முட்டைகளை வந்து இந்த 2 நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 4 முட்டையை நம்ம சேர்த்துட வேண்டாம். ஏன்னா ஒரு முட்டையை நம்ம கடைசியாக வந்து கிரேட் பண்ணி நம்ம போடுவோம். அதனால் நமக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதனால் இப்போ 3 முட்டையை மட்டும் 2 நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வேக விடணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கிரேவி எல்லாம் அந்த எக்கில் நல்லா உள்ளே போய் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இந்த டைம் நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடைசியாக நம்ம ஒரு முட்டை நம்ம 4 முட்டையில் ஒரு முட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம சீஸ் கிரேட்டரில் இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம முட்டையை சேர்க்கும்போது நமக்கு தனி சுவை நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான க்ரீமியான முட்டை லபாப்தார் நமக்கு தயாராகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், ரொட்டி கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.